ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மோவாக பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகம் ஃபீல் பண்ணிட்டு கோவில்கிட்ட போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளே, என்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக ஆகி போச்சுன்றாங்க. என் வாழ்க்கை நான் பைரவி கூட சந்தோஷமாக வாழ வந்துட்டு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலேன்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆறுமுகத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆறுமுகம் வீட்டுக்கு வராதுனால சிவா இருந்துட்டு, பெரியம்மா இது மாதிரி ஆறுமுகம் ரொம்ப நேரம் வீட்டுக்கு வரலன்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க சிவா, எங்கேயாச்சும் இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பான், வருவான்றாங்க. இல்ல, நான் கால் பண்ணானே, எல்லாமே பண்ணேன், அவன் எடுக்கலானே, இவ்வளவு நேரம் என் வீட்டுக்கு வராது இருக்க மாட்டான், என்னவா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அன்னபூரணிக்கும் பயம் வருது, எங்க போயிருப்பான்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் கால் பண்றாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் வருது, எங்க போயிருப்பான், ஒருவேளை பைரவி இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால அவன் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருப்பானாக்கா அப்படின்னு மகா சொல்லவும், மகா வாயை மூடிட்டு இருக்கியா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு கூட உனக்கு விவசாயே இல்லையா அப்படின்றாங்க. அக்கா, ஏதோ தப்பு பண்ணிட்டு மாதிரி பேசுறீங்க, நான் தப்பா ஒன்றும் பேசலையக்கா, கரெக்டா தானே பேசுறேன், ஏதோ நான் தப்பா பேசுன மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. எனக்கு என் பையனை பத்தி தெரியும், சும்மா தேவையில்லாம என் பையனை பத்தி இந்த மாதிரி அனாவசியமா பேசாதுன்ட்டு கோவப்பட்டு திட்டிடுவாங்க. சிவா முதல்ல எங்க இருக்கான்னு போய் பாருன்னுவாங்க. சரின்னுவாங்க. ஆனா ஆறுமுக கோவில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணா என் பைரவி என்னை விட்டு போக மாட்டான்னு தானே சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போக போறா, அவ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா, இன்னும் 3 மாசத்துல என்னை விட்டு பிரிஞ்சிருவா, கடவுளே எப்படி எங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்த போறா அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி ஆறுமுகம் அழுதுட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு எப்படி அவங்களுடைய கவலைகளை வெளியே ஷேர் பண்றதுன்னு தெரியல. எமோஷனலா ஒரு மாதிரி கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கவங்க கோவிலுக்கு வருவாங்க. சிவா கோவில்ல ஆறுமுகம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு போன உயிரி திரும்ப வருது. ஆறுமுகம் இங்கதான் இருக்கான்ற மாதிரி ஆறுமுகம் அப்படின்ட்டாங்க. சிவா அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.